கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். வாழ்க வாழ்க நாமம் வாழ்க, மாத்திரம் வாழ்க 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 நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மாத்திரம் மகிமை செலுத்த வந்திருக்காண்டவரே. தேடி வந்து மீட்டவரே, தினமும் மகிமை. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் சித்த, செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் சித்த. இந்த கோவிலே உம் விருப்ப பூரணமாகட்டுமே, இந்த பூவிலே உம் விருப்ப பூரணமாகட்டுமே. தானியம் போல ஜெபிக்கிற தாசர்கள் மறைந்தார்கள், தானியம் போல ஜெபிக்கிற தாசர்கள் மறைந்தார்கள். தீரத்தின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார், தீரத்தின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். பாவம் பெருகுதே பாரும் பரஞ்சேசுவே, அழியும் குலம் அதையும் பெருங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா செலுத்துகின்றேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசுங்க. கர்த்தருடைய பலத்த சத்தம் எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். அடியனை மறைத்து நாங்கள் எங்கள் திறமையினால் ஒரு காரியத்தை இந்த இடத்துல பேசிவிடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் தாளந்துகள் இந்த இடத்துல செத்து மடியட்ட ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமாய் அவருடைய கிருபையினால் பேச, இதோ தகப்பனை எங்கள் அறிவாற்றலினால் நாங்கள் பேசிவிடாதபடிக்கு அவர் எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த அளவில்லா வார்த்தையினால் பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாழ்த்துகின்றோம் திரை மட்டுமாய். அடியின் தாழ உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடந்த நாட்களிலே எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது, மேல் வீட்டின் ஒரு பகுதியை காண்பித்து கொடுத்தேன். ஆனாலும் புரிந்து கொள்ளத்தக்கதாக மேல் வீடு என்ற போது நமக்கு நினைவுக்கு வருவது என்னதென்று சொன்னேன். இன்னும் அந்த எண்ணத்துக்குள்ள நீங்க வரலன்னு நினைக்கிறேன். சத்தமா பேசுவோம். ஜெபம். அடுத்தது ஒரு மனம் கண்டிப்பா இருக்கணும். ஒரு மனம் இல்லைன்னா ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவே நம் தகுதி இல்லாதவர்களாய் மாறி விடுகின்றோம். எங்கெங்கேயோ நம் சிந்தை வேறு புறமாய் இருப்போமானால், இல்லை வேற எங்கேயோ சிந்தையோடு கூட இருப்போம். எத்தனை பேர் பைபிளோடு கூட வந்தீங்க? முதல்ல கர்த்தர் நல்லவர். உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து வையுங்கள். அதுதான் உங்கள் பட்டயமே. சத்துருவான நம்ம நினைக்கிறோம், பிரதர் நம்ம மனுஷன் இடத்துல சண்டை போட்ட பெரிய ஆளு பிரதர் நினைக்கிறோம். ஒரு சின்ன காரியம் புரிஞ்சுங்க, சத்துருவானவன் உன்னை பிடித்து கொண்டானால் அவனிடத்தில் உன்னால் சண்டை போடவே முடியாது. நீங்களாம் சொல்லுவீங்களா, நைட்டில் பேய் அமுக்குது என்னால் என்ன பண்ண முடியல, அது கூட சேர்ந்து அதை அமுக்க முடியலன்னுவீங்க இல்லைங்களா? ஆவி இல்லாதவனே எல்லாம் பேயும் அமுக்கும். அதனால் உங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பட்டயத்தோடு கூட எந்த நாளுமே ஆயத்தமாக இருங்க.
வேத புத்தகம் இருக்கின்றவன் பட்டயத்தோடு கூட செயல்படுகின்றான். வம்சத்தோடு ரத்தத்தோடு கூட நமக்கு சண்டை இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானசேனையின் பொல்லாத சத்துருக்களோடு கூட நமக்கு யுத்தம் உண்டு. அதனால பண்ணுங்க, அந்த யுத்தத்திற்கு உங்கள் கரங்களை பழக்கி வைத்துக் கொள்வதற்காக தான் தேவ சமூகமே. அதற்குரியவர்களாக இருங்க. ஆவி இல்லாமலும் அபிஷேகம் இல்லாமலும் தேவனை அணுகாத பிள்ளைகளாய் இராதபடிக்கு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் செயல்படத்தக்கதாக உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயம் இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட பேசட்டும். சரி, போன வாரத்தில் அந்நிய பாஷையை குறித்து உங்களோடு கூட பேசினது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த இன்னொரு ஒரு முக்கியமான காரியத்தை உங்களிடத்தில் சொன்ன எத்தனை பேர் ஞாபகம் இருக்கிறது? காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு காரியத்தில் உள்ள அந்த காரியத்தை அறியக்கூடாதபடிக்கு நடந்த சம்பவத்தை, எங்கிருந்து நைஜீரியாவில் நடந்த ஒரு ஜப கூட்டத்தில் நடந்த ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சாட்சியாக சொன்ன எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? இன்னைக்கு அந்நிய பாஷையை பேசுறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க? ஆண்டவர் கொடுப்பதா இல்லை ஆவியானவர் அதை கொடுக்கின்றாரா என்று அறியக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு பாஷையை பேசி இது அந்நிய பாஷை என்று நினைக்கின்ற காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். அதனால இன்னைக்கு என்ன பண்றாங்க? எதையோ பேசிவிட்டு இதுதான் அந்நிய பாஷை, தான் அந்நிய பாஷைன்றாங்க. அந்நிய பாஷை பேசுகின்றவனுக்கு அவனுக்கு இருதயத்தில் அதனுடைய விளக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். நீ என்ன பேசுற காரியம் என்று உனக்கும் ஆண்டவருக்கும் நல்லா தெரியும். நீ ரகசியத்தை பேசுகின்றாய். ஒரு திடீர்னு வந்து நம்ம ஜோனாதன் வந்து இங்கே ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க போல அப்படின்னு வச்சுப்போம். சும்மா நீங்கள் ஒன்று என்ன பண்ணுறீங்க, முடிஞ்ச பண்ண அவர்கிட்ட போய் ஃப்ரெஞ்சு பேசாதீங்க, அவர் பயங்கரமாக பேசுவாப்புல. சரிங்களா? ஃப்ரெஞ்சு பேசுகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த பாஷையை அவர் கற்றறிந்திருப்பார். அதனுடைய அர்த்தம் என்னதென்று அவருக்கு தமிழில் நல்லா புரிஞ்சாதான் அவர் என்ன பண்ணுவார், அதை பேசுவார் இல்லைங்களா? இல்லைன்னா அவர் என்ன பண்ண மாட்டார் அந்த பாஷையை. அந்நிய பாஷையும் அப்படிதான். நீ ஆரம்ப காலகட்டத்தில் தேவன் ஒவ்வொரு வார்த்தைகளாக உன் நாவலை போட்டு என்ன பண்ணுவார், அது உன் இருதயத்தில் தக்க வைத்து அதையே நீ பேசி பழக 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 அதனுடைய அர்த்தத்தை ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவார், உனக்குள்ள சொல்லி கொண்டே இருப்பார். இதுதான் அதனுடைய அர்த்தம். அந்நிய பாஷை பேசி நீ ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை அறிந்தவர்களாய் தான் நீ ஆண்டவரை துதிப்ப. அது வந்து அடுத்தவங்க வந்து உனக்கு என்ன பண்ண மாட்டாங்க. நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம், அது மற்றவங்க என்ன பண்ண விளக்கம் சொல்லணும்னுவாங்க. விளக்கம் நீ தான் சொல்லணும். அல்லேலூயா. அது ரகசியம். அதை விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. அதை நான் ஒருத்தருக்கு வந்து விளக்கி அதை சொல்லி நீங்கள் என்னதை சாதிக்க போறீங்க? அதுதான் தேவன் சொல்றாரு. வேதமே சொல்லுது, அந்நிய பாஷை பேசுகின்ற ஆண்டவரோடு கூட என்ன பண்றான், ரகசியத்தை பேசுறான். அந்த ரகசியத்தை அடுத்தவங்களுக்கு சொல்ல வேணாம், அது ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு தெரியட்டும். அல்லேலூயா. ஏன்னா உன் நாவில புறப்படுகின்ற எல்லா வார்த்தையும் சத்ருவானவன் என்ன பண்றான், பிடிக்கிறான். எல்லா வார்த்தையும் பிடிக்கிறான். நீ மறைவில் பேசுகிற காரியம், நீ ஒளிஞ்சிருந்து பேசுகிற காரியம், நீ சிறப்பாக பேசுகிற காரியம், அப்புறம் நீ சிந்திக்கிற மாதிரி பேசுகிற காரியம், நீ நகைச்சுவையாக பேசுகிற காரியம், அப்புறம் நீ பேசுகிற நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை எல்லாத்தையும் சத்ருவானவன் என்ன பண்ணுறான், பிடிக்கிறான். அதே மாதிரி பரலோகத்தில் ஞாபக புத்தகத்தில் நீ பேசுகின்ற எல்லா வார்த்தைகளும் கணக்கெடுக்கப்படுகிறது. அது நீ யாருக்கு விரோதமாக பேசினாலும் கர்த்தர் கண்டிப்பாக ஒரு நாள் கணக்கு கேட்பார் என்பதை மறந்து விடாதே. சரி, நம்ம கடந்த வாரத்தில் அந்த உண்மை சம்பவம், அது நைஜீரியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதுக்கு தான் நான் ஆதாரமாக என்ன டிவியை சொன்னேன் உங்களுக்கு. மான் டிவியா, இமான் டிவி போய் பார்த்தீங்களா? யாருன்னா ஒருத்தர் என்ன பண்ணீங்க, சர்ச் பண்ணி பார்த்தீங்களா இமான் டிவின்னு ஒன்று இருக்குதான்ட்டு? எவனோ ஒரு பைத்தியக்காரன் சொல்கிறான், அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவன் பேச்சை கேட்டுக்கின்னு நம்ம என்ன பண்ணோம் போயிட்டு அதை வேற. அதனால தான் நீங்கள் இன்னும் வளராமலே இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன பண்ணலாம், இது வரைக்கும் போயிட்டு நம்ம மொபைலில் 36 மணி நேரம் நோண்டிக்கினே இருப்போம். 24 மணி நேரம் தான், 36 மணி நேரம் நோண்டுவான். நைட்டில் பார்த்து நோண்டுவான். யாரோடு கூட பேசி கனவு கண்ணி பார்த்துன்னுக்கிறேன். கனவு கண்ணி எப்போ வருவாங்க சொல்லுங்க? மிட் நைட்டில் தான் வருவாங்க. அல்லேலூயா. இப்போ நம்மால் நைட்டில் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் தூங்குறாங்கடா, இவன் மட்டும் என்ன பண்ணுகிறேன், கனவு கண்ணியை பார்த்துன்னுக்கிறேன். இதெல்லாம் ஆராய்ச்சி பரலோகத்துக்கு நீ போயிடுவேன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் கை கொடுத்துக்கலங்க. இதெல்லாம் ஆராய்ஞ்சா பரலோகத்துக்கு போயிடுவேன். பக்கத்து கூட போக மாட்டேன். எத்தனை பேர் பார்த்தீங்க? யாராவது ஒருத்தர் இமான் டிவின்னு ஒரு டிவிக்கு தான் பார்த்தீங்களா? நல்ல மாட்டுக்கு அதாவது ஆவிக்குரிய அறவை வளர்த்து கொள்ளணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் ஆராய்ச்சி பார்ப்போம். அவர் சொல்லுது உண்மையா இல்லையா, நிஜமாலுமே இது மாதிரி நடந்துதா, உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை தான் ஒரு வேத ஆசிரியர் இதை என்ன பண்ணுறாங்க, அந்த சாட்சியை சொல்கிறாங்க.
அப்போ ஒரு சில காரியங்களை சொல்லும் போது கவனத்தோடு கூட கேட்டால் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். நான் அதை விட்டு அதை நோன்றேன் இதை நோன்றேன் இன்ஸ்டாகிராம் வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் நோண்டு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிக்கிறேனே தவிர இது உண்மையாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய ஆதாரத்தை நான் தேடுவதே இல்லை. அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமலே இருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம பாடல் இங்கே ஒன்று இருக்கு, இவனுக்கு ஒரு பக்கத்தில் மியூசிக் வாசின்னு இருப்பானுங்க. ஏன் சொல்லுங்க, அவன் ஒரு பக்கத்தில் அது அவன் மேலே தப்பு கிடையாது. இப்போ தப்பா இல்லையா நீங்கள் சொல்லுங்க, அவன் மேலே தப்பு கிடையாது. அவன் கேட்குற பாட்டுலாம் அந்த மாதிரி பாட்டாக கேட்டு இங்கே வந்து வாசிக்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த மெத்தடில் தானே வாசிப்பான். புரியுதுங்களா? நம்மளுக்குலாம் வந்து இந்த சில பாட்டெலாம் கேட்டால் அப்படி மெய் மறந்து சிலுத்துக்கும். நம்ம பார்த்துக்கிறீங்களா? சில பாட்டெலாம் கேட்டால் சிலுத்துக்கும். எத்தனை பேர் அந்த மாதிரி சிலுத்துக்கிற பாட்டெலாம் கேட்டுக்கிறீங்க? நம்மளாம் பாட்டு கேட்குற ஆள் தான். அப்படிலாம் இன்னும் ஐயோ இன்னும் பிரதர் நாங்கள் ஹெட்ஃபோனை காதில் வச்சாலே ஏசப்பா பாட்டு தான். நீங்கள் என்ன திருடுன்ட்டு எங்களுக்கு தெரியும். உங்கள் திருடெல்லாம் எங்களுக்கு தெரியாமலாகுது. நம்மளுக்கு சில பாட்டெலாம் கேட்டால் அப்படியே சிலுத்துக்கும். ஒன்று புரிஞ்சுங்க, ஆண்டவர் பிரதானமாக ஒரு தூதனை படைக்கிறாரு. அவனுக்கு என்ன பேர் வச்சாரு? கேருப் என்று பேர் வச்சாரு. அவன் தள்ளப்பட்ட பிறகு அவனுக்கு என்ன பேர் ஆயிடுச்சு? அவன் தள்ளப்பட்ட பிறகு அவனுக்கு பேர் என்ன? நான் மேலே இருந்து சொல்லக்கூடாதுனால தான் உங்களை சொல்கிறேன். அவனுக்கு நல்ல பேர், அழகா ஆண்டவர் தள்ளப்பட்ட பிறகு ஒரு பேர் இருந்துச்சு. சரிங்களா? இதில் என்ன பண்ணுவாங்க, அவனை கூப்பிட்றாங்க. இவன் அங்கே பூமியில் இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணா? பூமியில் இருக்கும்போது பரலோகத்தில் இருக்கும்போது என்ன பண்ண தெரியுமா? அவன் ஆராதனை கூடத்தில் இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணா? அவன் தான் எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கிற ஆளு. இப்ப ஜனங்களை வழி தப்பி திரிய வைக்கிறதுக்கு அவங்க ஒரு காரியத்தை செய்யணும். இப்ப சிலுசிலுக்கிற பாட்டு ஒரு 4 பாட்டு போட்டோன்னே நம்மளால என்ன பண்ணுச்சு, அதை கேட்கறதுக்கு இப்ப யாரால் ஆயிடுச்சு? இது ஏசப்பா புள்ள இல்ல, சபையில தான். இது வெள்ளையங்களையும் போட்டுன்னு வந்து என்ன பண்ணுறது? அல்லேலூயா. நம்மளுக்கு தேவன் சில காரியங்களை வைத்திருக்கிறார். நான் காலையில கீழே அயன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இங்கே வந்து வேறு செய்தெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு கடன் அயன் பண்ணி டைம் ஆச்சு, கடன் நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண அயன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்போ எஸ்தர் ராஜாத்தி வந்தாங்க. அங்கே வந்து ஒரு சில காரியத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க தலையில் பூ வச்சுருக்கிறாங்க போல இருக்கு. நீங்கள் பந்தி இருக்கிறபடினால அந்த பூ வேடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உடனே அதில் ஒரு முந்திரி கொட்டை ஒன்று இருக்குது. அது நான் வந்து ஆண்டவர் தானே பூவை படைச்சாரு. ஆண்டவர் தான் என்ன படைச்சாரா? எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு இல்லை, ஆண்டவர் தான் பூவை படைச்சாரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தவங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க ஆண்டவர் தான். இவ உண்டு. சில இழப்புகள் இல்லாமல் தேவ சமூகத்தில் வந்து நிற்க முடியாது. சில அர்ப்பணம் இல்லாமல் நான் என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் அப்படி என்ன பண்ணலாம், ஆரோனை கூட்டு வந்து அப்படியே என்ன பண்ணிருக்கலாம், நிற்க வச்சிருக்கலாம்ல. அவனை ஏன் அபிஷேகம் பண்ணி, அவனை ஏன் குளிப்பாட்டி, அவனுக்கு சகல காரியத்தை செஞ்சு, அவன் வஸ்திரத்தை மாட்டி சகல காரியத்தையும் செஞ்சு அவனை ஏன் தெரியுமா பிரதானமா நிற்க வச்சாரு? நீ நிற்கிற இடம் பரிசுத்தம். நீ வாழ்கின்ற வாழ்க்கை பரிசுத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே உன் கண்ணுக்கு மேன்மையாய் தெரிகிறது. இங்க அர்ப்பணம் இல்லாம நான் என்ன பண்ணக்கூடாது, அதுக்கிட்ட பிரதர் அப்போ எங்கெல்லாம் பூ வைக்க கூடாது. நான் சொல்லுவேன், நீ 10 முழம் கூட வாங்கி வச்சுக்கோ, நான் பாஸ்டமா வாங்கி கொடுப்பேன். ஆனா பரிசுத்தம் வரும்போது 10 முழத்தை இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. நீ என்ன பண்ணக்கூடாது, நான் எங்க போனாலும் 10 முழத்தோடு தான் நீ போ. அது தப்பு இல்லை, சாட்சியா இருக்குமான்னு பாத்துக்கோ. யாரையும் பூக்கோ, எல்லாரும் சந்தோஷமா என்ன பண்ணுங்க, அதெல்லாம் வச்சுங்க, நான் தடையே பண்ண மாட்டேன். ஏன்னா அது கர்த்தர் உண்டாக்கினது. ஆனா தேவ சமூகம்னு வரும்பொழுது நீ என்ன பண்ணும்? ஒரு நாள் பாஸ்டம் என்ன பண்ணுச்சு, பாஸ்டம் அதுக்கு முன்னாடி சலுக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? அது கொலுசு போட்டு தான் நடக்கும். அப்படி வர சொல்லி சல்லுன்னு தான் வரும். அதனால தான் சலுக்குன்னு. ஒரு நாள் கர்த்தர் கூப்பிட்டாரு. ஒரு மூக்குத்தி, ஒரு குருவி மூக்குத்தி ஒன்று போட்டுன்னு இருக்கும். அவங்க அடிக்கடி பாடுவாங்களா, குருவிகள் பாடிடும் காலம் வந்தது, குருவி மூக்குத்தி காணிக்கையில் போனது. அல்லேலூயா. அவர் தான் ஒரு நாள் வந்தாங்க. டப்புன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதை கழட்டி காணிக்கையில் போட சொல்லி. நான் சொன்னேன், கர்த்தர் சித்த எதுவும் செய்யுங்க. அத்தி மரம் பூத்தது, திராட்சை செடி காய். உண்மையாலுமே அது அவங்க வாழ்க்கையில பூத்த ஒரு பெரிய மலரை போல இருக்குது. ஏன்னா ஒருத்தன் இழக்கிறான்னு வச்சுக்கீங்களேன், பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா,
என் பிரியமே நீ எழுந்து வா, யருபவதியே நீ எழுந்து வா. குருவிகள் பாடிடும் காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குது, அத்திமரம் காற்று செடி பூத்தது, அத்திமரம் திராட்சை செடி பூத்தது. என் பிரியமே யருபவதியே என் பிரியமே யருபவதியே. கண்மனையில் வெடிப்புகளில் தங்கும் புறாவே, கண் சொரிந்து நிற்கும் வெண்புறாவே, கண்மனையில் வெடிப்புகளில் தங்கும் புறாவே, கண் சொரிந்து நிற்கும் வெண்புறாவே, உன் முகரூபம் அழகானதே, உன் சட்டமோ இன்பமானதே. சொல்லுமா, உன் முகரூபம் அழகானதே, உன் சட்டமோ இன்பமானதே. என் பிரியமே நீ எழுந்து வா, யருபவதியே நீ எழுந்து வா, என் பிரியமே நீ எழுந்து வா, யருபவதியே நீ எழுந்து வா. ஆண்டவருக்காக நீ இழக்க ஆயத்தமானால் ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாயிடுவாரு. அல்லேலூயா. அதை இழக்கிறதுக்கு அர்ப்பணம் செய்வதற்கு நீ ஆயத்தமா இருக்க, அதுதான் பெரிய விஷயம். அப்ப நான் அந்த சின்ன குழந்தை இடத்துல பார்க்கும்போது நான் நினைச்சேன், நீ பெரிய வயசாகும் போது கண்டிப்பா சொல்ற நீ நல்ல ஊழியக்காரியா இருப்ப. எந்த மனுஷன் சின்ன வயதுல தன்னுடைய எல்லா காரியத்தையும், அது அறியாத பருவம். இப்ப தெரிஞ்ச நம்மளே என்ன பண்ண மாட்டோம், அழக கவன ஆண்டா மாரி பேசுவோம். அல்லேலூயா. எப்படிதான் பேசுறோம் நம்ம? ஆண்டவர் தானே பூவை படைச்சாரு, ஆண்டவர் பூவை படைச்சாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, அர்ப்பணம் வேணும். அர்ப்பணம் இல்லாத வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமற்றது. அதனால்தான் ஆரோனை கூடும்போது அர்ப்பணத்தோடு கூட கூப்பிட்டாரு. அந்நிய காரியங்களை ஆரோன் பிள்ளைகள் கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் அதை தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது பெரிய காரியம், அதை முதல்ல புரிஞ்சுங்க. அடி வாங்க போறது யார் தான்? அழகான அண்டா அடி வாங்க போறது இல்ல, அந்த பாத்திரத்தை தூக்குற குண்டாதான் அடி வாங்க போகுது. அல்லேலூயா. அதனால அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுவீங்க, ஆண்டவர் காப்பாத்திடுவாரு. ஒரு சின்ன விஷயம் தான், அதுக்கு தெரியுது பூ வச்சுன்னு போய் அதை தொடலாமா தொடக்கூடாதான்ட்டு. அல்லேலூயா. யாருக்கு தெரியுது? அந்த சின்ன குழந்தைக்கு தெரியுது. எஸ்தர் ராஜாத்திக்கு தெரியுது, ராஜா செங்கோல் நீட்டாமல் ராஜா இடத்துல நான் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆனா சில வசதிக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, வசதி வந்தோடனே தெரியாம போயிடுது. நம்ம எஸ்தரா இருக்கா கர்த்தர் கண்ணில் கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. அதனால நம்ம கொஞ்சம் தாழ்மையின் கோலத்தை ஆண்டவருக்கு, ஆண்டவரே எதுவுமே உனக்கு முன்னாடி பெருசு கிடையாது ஆண்டவரே, எல்லாத்தையும் இழக்க நான் ஆயத்தம். காலையில சாமுவேல் அந்த ஜிப்பா போட்டவனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் சந்தோஷப்பட்டேன். இன்னொரு மகன் வந்து கேட்டான், ஐயா நான் முதல் மெசேஜில் என்ன பண்ணோம், ஜிப்பா தாங்க பண்ணோம். எனக்கு உண்மையாலுமே காலையில் பாஸ்டர்மா சொல்லியிருந்தாங்க, உன் பிள்ளைங்களாம் பார்த்தியா எல்லாம் முழுசாக வழிச்சிக்கு நீ என்ன பண்ணுறாங்க உன்ன மாதிரியே. நான் உண்மையாலுமே சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரே இது போல பிள்ளைகளை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் தன்னை என்னன்னு நினைச்சுக்கிறான், இப்போ நான் ஊழியக்காரனா மாட்டினேன், என்னிடத்துல ஒழுங்கு வரணும்னா என்ன பண்ணும், நான் என்ன மாத்திக்கணும் நினைக்கிறான் தெரியுமா, அவனை கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. மோசே தன்னை அர்ப்பணித்த போது ஆண்டவர் அவனை உண்மையுள்ளவனாய் மாற்றி விட்டார். அவனுக்கு அவர் சாட்சி கொடுக்கிறார், என் வீட்டில் எந்த இடத்திலையும் உண்மையுள்ளவன் மோசே என்று சொல்லி. நீ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை மாற்றத்தக்கதாக காரியத்தை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்க இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வருகின்ற பிள்ளைகள் உங்களை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக சூழ்நிலை வந்த போதில் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அதுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. அர்ப்பணிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துவார். அதை உன் கண்களை காணும், உன் சொந்த கண்களை காணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீ அர்ப்பணத்தோடு கூட ஒரு சின்ன காரியம் செஞ்சு போற, அதுல தேவ பிரசன்னம் நிரம்பும்.
நான் கடந்த நாட்களில் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கடந்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ள ஒரு மகனுடைய ஆராதனையில் நான் நிச்சயமாக நான் பண்ணேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் யோசனை பண்ணுறேன், என்ன ஆண்டவர் அப்படின்னு கேட்குறேன். அவன் என் மீது வைத்திருக்கிற அன்பின் பிரதிபலனை நான் அவனுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்றாரு. அது தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்ட எபிரதமா வருது. ஒரு அலையை போல அடித்து அடித்து நிரப்பி அது இங்குள்ள எல்லாரையும் ஆட்கொள்ளத்தக்கதாக கடந்து வருகிறது. அந்த ஆவியின் அபிஷேகம் உன்னையும் என்னையும் தொடர்புறது. அதுல ஒரு ஆனந்தத்தை நாங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம எங்க இங்க வந்து அர்ப்பணிப்போடு கூட, ஆண்டவரே உன்னை நான் தேடுறேன், ஆண்டவரே உனக்காக உண்மையா இருக்கிறேன், சின்ன காரியமானாலும் உனக்காக இழப்பதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்லி பாருங்களா. ஆண்டவர் இங்க நீ நிற்கும் பொழுது உன்னை ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி விடுவார். நான் எதை தெரியுமா இங்க கத்துக்க விரும்பல, ஆண்டவருடைய அன்பை கற்றுக்க விரும்பாதபடியினால்தான் உலகத்தின் காரியத்துல முக்கியத்துவம் படுத்தி 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 இது மேன்மை, இது மேன்மை, இது மேன்மை, இது மேன்மை, எல்லாம் ஒரு நாள் மாய. ஒரு நாள் ரொம்ப ஃபேமஸா இருந்த மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு மண்ணிலே இல்லாத படிக்க போயிட்டாங்க. அவர்கள் அப்ப போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிறகடித்து பறக்கிற சிங்கிங் தாங்க இருக்கும். பிசாசு பார்த்தான், இப்படிதான் வழி தப்பி தெரிய வைக்கணும். ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க. பக்தன் அழகா சொல்றான், வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது அந்த இந்த நாளில் எந்த பாதம் நீங்கிற்று. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவனை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் தேவனுக்குள்ளாக வைராக்கியம் கொள்ளுங்க. நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கும் தேவ வார்த்தைக்குள் கடந்து போய் விடுவோம். சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து ஒருவேளை தெரிந்து கொள்ள வேண்டிய மேல் வீட்டின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு உண்மை சம்பவத்தை என்ன பண்ணலாம் சொல்லிவிட்டு இந்த நாளில் தேவ வார்த்தைக்குள் கடந்து செல்கின்றேன். ஆனாலும் சில வசனத்தோடு கூட என்ன பண்ணுவோம், வசனத்தின் அடிப்படையில் நாம் கடந்து சொல்லுவோம், எடுத்து வாசிப்போம், ஆதாரமாய் வாசிக்கின்ற வசனத்துக்கு நேராக கடந்து சொல்லுவோம். கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறதை போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலின் மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அல்லேலூயா, நம்ம அந்த சாயலில் தானே மகிமையின் மேல் மகிமை அடைய போகிறோம். தேவன் எந்த சாயலில் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே சாயலுக்கு ஒப்பான சாயலுக்கு நீயும் நானும் கடந்து சொல்ல வேண்டுமானால் இங்க சில காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அங்கே நோவா 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னபோது அதற்கு மறுப்பு தெரிவிக்காத வண்ணமாய் 6வது அதிகாரத்தின் 14வது வசனத்தில், நீ கொப்பேறு மரத்தினால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையில அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்பும் கீழ்பூசு, நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்று சொல்லி ஆண்டவர் ஆரம்பித்ததையும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு, ஒரு மரத்தை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அல்லேலூயா. எதுக்கு பார்த்துக்கிறீங்க? பக்கத்தில் கை கொடுத்துக்கலீங்க. எதுக்கு வந்துக்கிறீங்க? எதுக்கு வந்துக்கிறீங்க? சும்மா உக்காண்டு போலான்னு வந்தோம் பிரதர். இல்லை, உண்மை ஆராதிப்போம், ஆண்டவர் ஆராதிக்க வந்துக்கிறோம். அல்லேலூயா. கேளுங்க கேளுங்க, பக்கத்தில் கை பிடிச்சி எதுக்கு பிரதர் வந்துக்கிறீங்க? என்ன சொன்னாங்க? சத்தமா தேவனுடைய வார்த்தையை கேட்பதுக்கு மட்டும் வரல. நீங்க எல்லாம் அப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு தான் வந்தீங்களா? இந்த வாரம் உங்க இருதயத்தில் எதையும் சம்மந்தம் வரலையா? இதயம் யாருக்கு? ஆண்டவருக்கு தெரியும். நீ என்ன தோடு கூட இங்க வந்துக்கிறனோ தெரியும். அல்லேலூயா. தேவைகளோடு தான் வரணும்.
தேவ சமூகத்துக்கு. ஆனால் கர்த்தரை கற்றுக்கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர். உன்னுடைய எல்லா தேவைகளும் சந்தித்து குறைவில்லாதபடிக்கு நிறைய நடத்துவார். உனக்கு புதுசாக ஆண்டவர் எதையும் சந்திக்க போகிறதில்ல, எல்லாம் ரெடியாக வச்சிட்டார். இந்த வயசுல, இந்த நாளில், இந்த தேதியில், இந்த நேரத்தில் உனக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நாங்கள் ஒரு கேஸ் இல்லை, வீட்டில் கேஸ் இல்லாதனால நான் பண்ணோம், முதல் நாள் போனோம். அவன் என்ன சொல்லிட்டான், நாளைக்கு தாங்க பில்லு உங்களுக்கு கிடையாது, நாங்கள் புக் பண்ணிட்டோம், எங்களுக்கு கேஸ் இந்த வீக்கில் வந்துடுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் முதல் நாள் போக வேண்டியது, போகணும், கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டான். சரி, ரெண்டாவது நாள் பாஸ்டம்மா வந்தோடனே நான் என்ன பண்ணேன், எப்பயுமே சாப்பாடு ஆகிடும், சாப்பிட்ருவாங்க. சரி, நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் மாதிரி பார்த்தா, அதுக்குள்ளே அவங்க என்ன சொல்கிறாங்க, வந்தோடனே போயிட்டு வந்துடலாம் பார்த்தா கேஸ் இல்லையே, என்ன பண்ணுறது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நாங்கள் ரெடி ஆகி ஆயத்தமாக இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா 2 தூதர்களை தேவன் உள்ள அனுப்புகிறாரு. கவனிங்க, கேளுங்க. நாங்கள் ரொம்ப பசியாக இருக்கிறோம். நான் என்ன நினச்சேன், சரி போயிட்டு வந்து வர சொல்ல எதுனா சாப்பிடலாம், இல்லை ஏன்னா பாஸ்டமா பசி தாங்காது, அது அந்த டைமிங் ஆயிடுச்சுன்னா அவள் தான் அதுக்கு பைத்தியம் முடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து என்னது பாலைவனத்தை என்ன எதுக்கு எடுக்குமா, அந்த மாதிரி அது என்ன பண்ணோம், வீட்டை வச்சு தும்சம் பண்ணுறோம். அந்த நேரத்துக்கு அதுக்கப்புறம் யார் மாட்டினாலும் அவங்களுக்கு என்ன தான் பலி தான். நான் சரி நினச்சிட்டு வந்தேன், சரி சாப்பிடு, ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் வேலை செஞ்சுட்டு வராங்க, அவங்களுக்கு பசியாக இருக்கும் அந்த காரியம். அதனால் சரின்னு சொல்லிட்டு, ஆனால் உள்ள நாங்கள் போகலான்ட்டு எழுந்திக்க அந்த பேசுகிறோம், போகலாமாப்பா அப்படின்றோம், போகலாமா அப்படின்ற 2 பேரும் பேசுகிறோம். 2 தேவ தூதர்களை உள்ள கொண்டு வராங்க. அவங்க பார்த்தா கையில் 5 பொட்டலும் பிரியாணி பார்சல். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே. நீங்கள் நினைக்கிறீங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தால் நாங்கள் அல்லேலூயா சொல்லியிருப்போம். தூதர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு. விசுவாசிங்க, எல்லா வீட்டுக்கும் தூதர் வருவார். அல்லேலூயா. அப்போது நான் பார்க்குறேன், அதில் ஒரு தூதர் சொல்கிறார், ஐயா இதில் பிரியாணி, பீப் பிரியாணி 2 பார்சல் இருக்குதுங்கய்யா, சிக்கன் பிரியாணி 3 பார்சல் சம்திங் ஏதோ சொன்னார் அவர். நான் நினைக்கிறேன், என்ன ஆண்டவர் அப்படின்ட்டு நான் யோசனை. அப்போ தான் நான் நினைக்கிறேன், பசி எடுக்குதுன்னு நம்ம நினைச்சோம், நம் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் அவர் கைவிட மாட்டாரு. எனக்காக அவர் என்ன பண்ணல, எத்தனையோ ஆண்டுகள் பிறப்பதற்கு முன்பாகவே அந்த தேதியில, அந்த மதிய வேளையில இங்க சாப்பாடு இருக்காது, அதற்காக அவர் ஆயத்தம் பண்ணி என்ன பண்ணாரு, அந்த தூதருக்கு அதை கட்டளையிட்டு நினைவுக்கு கொண்டு வந்து கரெக்டா கொண்டு வந்து வீட்டுக்குள்ள சேர்த்து அதை எங்களை புசிக்க செய்தார். அவங்க போனாங்களா இல்லையா, அடுத்த நிமிஷம் நாங்க என்ன பண்ணோன்னு கேளுங்க, உடனே நான் பண்ண பிரிச்சிட்டோம் பார்சலை, கேஸ் அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். கர்த்தர் சந்திச்சிட்டாரு. நாங்கள் சாப்பிட்றோம், உண்மையாலுமே அவ்வளோ அமிர்தமாக இருந்துச்சு அந்த சாப்பாடு எங்களுக்கு. நான் உடனே ஃபோன் பண்ணி அந்த தூதரை பார்த்து சொன்னேன், தம்பி ரொம்ப நல்லா இருக்குது பிரியாணி. என்னங்க ஐயா சொல்கிறீங்க? உண்மையாக சொல்கிறேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நல்லா புரிஞ்சுங்க, உன் தேவைகள் என்னது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நீ தேவனுக்கு உண்மையாய் செயல்படும் போது உன் ஆகாரத்தை கூட கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் ஆயுதம் பண்ணி வச்சுக்கிறார். நீ நினைக்க வேணாம், ஐயோ இது இப்போ போய் செய்யணுமா, அப்புறம் இல்லை, கர்த்தர் உனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறாரோ அது இந்த நாளில் கூடிய நன்மை இந்த நாளில் உனக்கு கிடைக்கும். அதை யாரும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இங்க ஒரு காரியத்தை அழுத்தமாய் திருத்தமாய் சொல்லுகின்றார். வாசிங்க பார்க்கலாம் 14. நீ கொப்பேறு மரத்தால், யாருக்கு நீங்க வரது, யாருக்கு நினைக்கிற, கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவாரு. இல்ல, நீங்க வரது நீ பிளஸிங் ஆகிறதுக்கு, நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நீ ஆவிகளை பலப்படுவதற்கு. அல்லேலூயா. நீ ஆவிகளை பலப்பட்டாதானே அடுத்து கர்த்தர் எதையும் பார்த்து பாருப்பா, என்ன ஒரு நாள் விட மாட்டாரு அப்படின்ற அந்த மன தைரியத்தை தேவன் உனக்கு கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் உன்னை இங்க என்ன பண்றாரு, அழைத்து கொண்டு வருகின்றாரே தவிர சும்மா ஏதோ காரணம் இல்லாமல் அல்ல. பக்கத்துல கை வச்சு சொல்ல, காரணத்தோடு தான் கர்த்தர் கொண்டு வந்து இருக்கிறாரு. இப்ப சொல்லாமா, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. சொல்லுமா, உம்மை ஆராதிப்பேன். வாய திறந்து சத்தம் கேட்கல. இன்னொரு முறை சொல்லுமா, உம்மை ஆராதிப்பேன் அழகே. அப்படி வாய்ஸ் போட்டு பாடுங்க பார்க்கலாம். உம்மை ஆராதிப்பேன், சத்தமா, ஒரு நாவு பத்தலையே. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக என்ன பண்றாரு, இங்க அழைத்து வந்திருக்கிறார். தவிர அவரு நான் வந்தா தான் ஆண்டவரை துதிச்சாதான். பக்கத்துல கேட்கறது, துதிப்போமா தேவன,
வாயிலேருந்து பாட்டே வர மாட்டேங்குது, அப்புறம் நீ எங்க துதிக்கிற? இதுல பாய்ஸ்லாம் பாத்துக்கிறீங்களா? இந்த பேய் பூச்சிக்கிச்சுன்னா பாத்துக்கிறீங்களா? ஆம்பளை பசங்கள்லாம் அல்லேலூயா. அவன் தேவ சமூகத்தை பார்க்க மாட்டான், கீழே கொஞ்சம் பேன் பார்த்துன்னு இருப்பான். என்னவோ இருக்குதுடா இங்க. அல்லேலூயா. சத்தமா பாய்ஸ் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரருக்குள்ள என்ன வர மாட்டேங்குது? வாயில வார்த்தையே. அல்லேலூயா. கவனிங்க. தேவன் இங்கே நோவாவை அழைத்து ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்ட்டு? நீ கப்பேறு மரத்தால் எதுக்கு பேட கட்டுன்றாரு? உனக்கு நீ இங்க வர்றதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கட்டுவதற்காகத்தானே தவிர நீ கர்த்தரை கட்டுவதற்காக அல்ல. கிருபையினால் கர்த்தர் உனக்கு என்ன பண்றாரு? தயவாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ நினைக்கிற என் டேலண்ட் தான் பிரதர் அப்படின்னு நினைக்கிற, ஒரு டேலண்ட்டும் இல்ல. அல்லேலூயா. படிப்புல என்ன மார்க்னு கேக்குறீங்க? பக்கத்துல கை வச்சு, பிரதர் என்ன பிரதர் ஸ்கூல் படிக்கும் போது எவ்வளவு மார்க்கு? கர்த்தர் கிருபையா என்ன பண்ணார் தெரியுமா? ஞானத்தை கொடுத்து கொஞ்ச நாச்சும் என் பிள்ளைங்க சோர்வு அணிஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. நேற்று ஒரு பாப்பா ஃபோன் பண்ணாங்க திருவள்ளூர்லேருந்து. ஐயா பிரைஸ் விளாடுங்க ஏன்னாங்க. அது எக்ஸாம் ரிசல்ட் வருது போல இருக்கு. காலையிலேயே ஃபோன் பண்ணிச்சு அந்த பிள்ளை. ஃபோன் பண்ணி வயசு பிள்ளை ஃபோன் பண்ணி, ஐயா பிரைஸ் விளாடுங்க இருந்துச்சு சொல்கிறப்பல அப்படின்னா, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயா, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்ச்சு. நான் சொன்னேன், ஏன் பதட்டப்படுறா அப்படின்னா, அதுக்கு அட்வொகேட் படிக்கணும்னு ஆசையாம். அதனால் இந்த பிள்ளை எங்கள் அப்பா நான் அட்வொகேட், அவங்க அப்பா ஷேர் விட்டுறாரு. அந்த வீட்டுக்கு நாங்கள் அடிக்கடி என்ன பண்ணுறோம், நாங்கள் போகிறோம். எங்களை போகும்போதெல்லாம் நேற்று கூட அந்த பாப்பா திருப்பி அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஐயா இந்த வாரத்தில் வந்துட்டு போக முடியும்னா வந்துட்டு போங்க ஏன்னாரு. நான் எங்கள் அம்மா வர மாதிரி இருக்குது, பக்கத்துலேயே அம்மா இருக்குது, திருவள்ளூருக்கு என்ன பண்ணோம். நாங்களும் அப்படியே ஜாலியாக போயிட்டு வரோம். நாங்களே ஒருத்தர் என்ன பண்ணுறதில்ல, வர பிள்ளைலாம் கூட்டு ஜாலியாக அப்படியே என்ன பண்ணுறோம், போயிட்டு வரோம். அப்போது அந்த தங்கச்சி ஃபோன் பண்ணி சொல்லுது, ஐயா வரீங்களா ஐயா அப்படின்ட்டு. சரிம்மா நான் பார்க்குறேம்மா, கருத்துக்கு சித்தம்மா. நேற்று அந்த பிள்ளை பாஸ் ஆகிடுச்சான். திரும்பி ஃபோன் பண்ணிச்சு, ஐயா நான் பாஸ் ஆகிட்டேங்க ஐயா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்ச்சு. கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு அடுத்த காரியத்தை செய்யட்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபையை தந்து நம் மனசோர்வு அடைந்து விடாதபடிக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. நம்ம டேலண்ட் எல்லாம் ஒண்ணு, பக்கத்தில் கை வச்சு டேலண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், ஜீரோ தான். நம்ம எல்லாருமே ஜீரோ தான். நீங்க நினைச்சு அவரு, நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் ஜீரோ தான், நான் இல்லை, நம்ம எல்லாருமே ஜீரோ தான். எவ்ரிபடி ஹஸ் ஜீரோ. கர்த்தர் பக்கத்துல ஒன்னா நின்னபடினால நீ வேல்யூ உள்ள மகனாய் மாறி போனாய். அல்லேலூயா. நீ வேல்யூவே இல்ல. உன்னை யார் மதிச்சாங்க, யார் கனம் பண்ணாங்க, யார் உன்னை தலையில தூக்கி வச்சு உயர்த்தினாங்க சொல்லுங்க? நீ தூக்கி வச்ச ஜனங்கள்லாம் உன்னை வெளியே எப்படிதுமா இந்த ஏதோ ஒரு நாளுக்கு வீதியில போட்டு உடைப்பாங்களே, என்ன உடைப்பாங்க? நம்மளை இப்படிதான் உடைச்சாங்க, தூள் தூளா உடைச்சாங்க பிரதர். உடைச்சது மட்டும் இல்ல, அவன் எடுத்து மறுபடியும் உடைக்கிறான். ஏன்டா இது சரியா உடையல, என்ன பண்ணாது? நம்மை உடைத்து 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 வேதனை படுத்தினவர் மத்தியிலே உடைந்த பாத்திரமாய் நீர் இருக்கக்கூடாதபடிக்கு உன்னை உருவாக்கினவர் கர்த்தரே. அல்லேலூயா. அதனால்தான் பார்த்தா சொல்ல, உடைஞ்ச பாத்திரனா எதற்கோதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைஞ்ச பாத்திரம் நான் எதற்கோதவாதவன், ஒரு குலைஞ்ச பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகோ, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகோ. அந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்கள் விருப்பப்படி என்னை மாற்றுமே. அந்த உலக இன்பம் விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் பலத்தாலே பாதுகாத்திரே. சொல்லுவீங்க, என் பலவீன காலங்களில்
உங்களத்தாலே பாதுகாக்கிறேன். உயரம் கையில் பிசையும் களிமண் போல, உயரம் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாதோ, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாதோ. என்னை அறிந்த மனிதன் மறந்து போகலாம், உங்கள் கிருபை என் மேல் எங்கும் இருக்குமே. எத்தனை பேர் அர்ப்பணிப்பீங்க? என் சித்தம் அல்ல சித்தம் போலாகட்டும். மனுஷன் உன்னை உடைச்சான், உறவுகள் உன்னை உடைத்தார்கள், நீ நொறுக்கத்தின் மேலே நொறுக்கப்பட்டு உடைந்த இருதயத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே ஐ அம் broken heart, ஆண்டவரே நான் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட இருக்கிறேன். மறித்து விடலாமா என்று நினைத்த காலங்கள் உன் வாழ்க்கையில் எத்தனையோ உண்டு மகனே மகளே. நான் உயிரோடு ஏன் இருக்கிறேன்? இத்தனை போராட்டங்கள், இத்தனை நிந்தனைகள், இத்தனை வேதனைகள், இத்தனை காரியங்கள் எனக்குள்ள வந்த போது நான் ஏன் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை திடப்படுத்தின ஒரு கரம் உண்டு. அது உன் தோள்களிலே விழுந்து உன்னை அணைத்துக் கொண்டு நான் உனக்கு இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுகிறார், இந்த சூழ்நிலையை மாற்றுகின்ற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் 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 என்று அவர் வார்த்தையினால் உன்னை தேற்றின காலங்கள் பலவாய் உண்டு. அதை மறந்துடாத. என்னை அறிந்த மனிதன் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதன் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தே, அபிஷேகத்தாலே என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தே, அபிஷேகத்தாலே குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகோ, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகோ. அல்லேலூயா. நம்முடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கை இல்லை. எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 2013 வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. கர்த்தர் இன்னைக்கு கிருபை பாராட்டினார். அதனால தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு காரியம் முடிஞ்சுக்க, நீ உயர்த்தப்பட ஆண்டவரே, இது உன் சித்தத்தின்படி என் வாழ்க்கையில நடக்குது ஆண்டவரே. நீ என்னை இன்னைக்கு என் தலையை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பதற்கு காரணம் தெரியுமா? என்னை மறந்து போன மனிதனுக்கு முன்பாக என்னை உயர்த்த நீ நினைத்தீர் ஆண்டவரே. இந்த காரியம் நோவாவுக்கு நடந்தது. அவன் உறவுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. அவனை பார்த்தவர்கள் வேதனைப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள். அனுதினமும் அவன் கேலிக்குட்படுத்தப்பட்டான். அந்த பேழையை கட்ட சொன்னெல்லாம் எல்லாம் கேலி பண்ணிருப்பான். பைத்தியம் பிடிச்சிச்சு நோவா, லூசு நோவா சொல்லியிருப்பாங்களா இல்லையா? நம்மள பைத்தியம்வாங்கல்ல, பைத்தியமே என்ன பண்ற? அத்தனை முறை வேதனைப்படுத்தப்பட்ட போது அவன் அவமானத்துக்கு மேல அவமானத்தை சந்தித்த போதும் ஒரே ஒரு சத்தம் அவன் செவிகளில் துணித்து கொண்டே இருந்தது. நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத, இவர்களுக்கு முன்பாக உன் தலையை நான் ஒரு நாள் உயர்த்துவேன். அந்த சத்தத்தை அறிஞ்சிருந்த ஆண்டவரே, தேவ சித்தம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. அதனால நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன். தேவன் எனக்காக தான் கட்ட சொல்றாரு இந்த பேழைய, அவருக்காக கட்ட சொல்ல. நீங்க சபைக்கு வந்தாலே சொல்லுங்க, நான் ஆண்டவருக்காக தான் சபைக்கு வர, இல்லைன்னா வரவே மாட்டேன். அல்லேலூயா. சபை தேவ சமூகம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம இன்னைக்கு ஜீவனோடு கூட இருந்து இருக்க மாட்டோம். எங்கேயோ இருந்து என்ன பண்றாரு? யாரோ ஒரு கழுதையை கொண்டோ என்னை தேவன் என்ன பண்ணாரு? அவர் சமூகத்துக்கு அழைத்து வரத்தக்கதாக காரியத்தை செய்து விடுகின்றார். இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வரும்போது நீ நினைச்சிடும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பதற்காக நீ தேவ சமூகம் அழைக்கிற ஆண்டவரே அப்படின்னா உன் கால் துரிதப்படும். ஆண்டவரே உன்னை பார்க்கணும் ஆண்டவரே, எல்லாருக்கும் முன்னாடி நான் இருக்கணும். நான் காலையில் ஒரு சின்ன ஒரு செய்தியை கேட்டிருந்தேன். நம்ம
ஆவடி பாஸ்டர் ஒரு பேர் மறந்துட்டேன் டப்புன்னு, இல்லை தாமஸ் ஐயா, அவங்க பையன் பெரிய பையன் சொல்லியிருந்தார், ஒரு மனுஷன் இருப்பானா ரொம்ப ஹம்பிள்ஸான ரொம்ப மனுஷன், பெரிய தாமஸ் ஐயோடைய பெரிய பையன், அவர் சாட்சி சொல்லியிருந்தார் ஊழியக்காரர். அப்போ அவர் சொல்லியிருந்தார், ஒரு மனுஷன் தானா அவன் எப்பயுமே என்ன பண்ணுவான்னா அந்த பரிசுத்த ஓய்வு நாளை அது தேவன் ஆசீர்வதித்த நாள் இல்லையா, அந்த நாள் என்ன பண்ண மாட்டேன்னா அது இளைப்பார், தேவன் என்னை பிளஸ் பண்ணுற நாள் அது. அந்த நாளில் நான் என்ன பண்ணோம், நான் உலகத்தை தேடி அந்த நாளில் பாருங்கள், பலர் உலகத்தை தேடி அந்த நாளில் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு போனால் 2 வருமானம் கிடைக்கும், சத்துருவானம்னு அதை உனக்கு செய்கிற காரியம். பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கத்தக்கதாக, உன்னை ஆசீர்வாதத்தை கெடுத்து போடத்தக்கதாக அவன் என்ன பண்ணுவான், வெளியே உனக்கு வேலையை வச்சு அந்த நாளில் நீ வேலைக்கு போனா உனக்கு என்ன பண்ணுவோம், எப்படி கிடைக்கும், இரட்டத்தனையான கர்த்தர் அப்படி கொடுக்குறவர் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் இரட்டத்தனையா ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆனா கர்த்தர் எப்படி கொடுக்க மாட்டார் தெரியுமா, உன்னை வேதனை படுத்தி இரட்டத்தனையா கொடுக்கிறவர் அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட என்ன பண்ணாது, வேதனை கூட்டாது. கர்த்தருடைய வசனம் அப்படிதானே சொல்லுது. ஆண்டவர் வேதனைப்படுத்தி எந்த ஆசீர்வாதத்தையும் யாருக்கும் கொடுக்கவே மாட்டாரு. அவர் கொடுக்கறதுல எப்படி இருக்குன்னா அது லகுவா இருக்கு. அந்த அறிந்த அந்த மனுஷன் என்ன பண்ணணும், பரிசுத்த ஓய்வு நாள் ஆனா போதுமா கரெக்டா டிப்டாப்பா கிளம்பி வந்துருவானா. கிளம்பி வந்து என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் முன்னாடி 8:30 மணிக்கு சர்வீஸ்னா 8 மணிக்கு வந்து உட்காந்துருவாரா, ரொம்ப அழகா உட்காந்து என்ன பண்ணாரு, தேவ பிரசன்னத்திலே இருப்பாராம். அந்த மனுஷன் தேவ பிரசன்னத்திலே இருந்து அப்புறம் ஆராதனை நல்லா ஆராதிப்பாராம், நல்லா தேவ மனுஷனோடு கூட சேர்ந்து என்ன பண்ணாரு, நல்லா ஆராதிப்பாராம். ஆராதித்து என்ன பண்ணாரோ அப்புறம் தேவ வார்த்தையை நல்லா கனத்தோடு கூட உட்கார்ந்து கேட்பாராம். அதோட சபையை விட்டு உடனே என்ன பண்ண மாட்டாரு, தபதமெல்லாம் விட மாட்டாராம். இருந்து அங்கே மதியானத்தில் அந்த சபையில் ஆகாரம் கொடுப்பாங்களா, அதை வாங்கி என்ன பண்ணாரோ சாப்பிட்டு எல்லாரு கூடயும் நல்லா பேசி நின்று கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவார், அதுக்கப்புறம் கடந்து அந்த போகிறான். அவர் அந்த நாளில் என்ன பண்ணுவாராம், இது தேவனுடைய நாள், என் உறவுகள் எல்லாம் தேவனோடு கூட இருக்கட்டும், தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், என் ஐக்கியம் வேறு எங்கேயும் போய்விட வேண்டாம். நான் என்ன ஒருவேளை வேறு இடத்துல எங்கன்னா விதைச்சேன்னா இந்த ஆசீர்வாதம் எனக்கு என்ன ஆகும், கிடைக்காம போயிடும். இந்த பீஸ்ஃபுல், ஒருவேளை நீ பணத்துக்கு மேலே பணம் சம்பாரிச்சு உள்ள நிம்மதி இல்லைன்னு வச்சுங்க, உள்ள ஒரு சமாதானம் இல்லைன்னு வச்சுங்களேன், நீ சம்பாதித்த பணம் எல்லாம் வீணா விருதாய் போனது. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தோடு கூட ஒரு சமாதானம் இருக்கணும். அந்த சமாதானம் என்ன தெரியுமா, உன்னை சந்தோஷத்தோடு கூட நடத்தணும். எல்லாம் துக்கப்படுத்துனாங்க நோவா துக்கப்படல. ஒரு காரியத்தை, நீ கூப்பேறு மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொன்னபோது அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணு என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் என்ன பண்ணனா செய்தான். இதில் நம்ம கீழ் அறையை பார்த்தோம், மேல் அறையை பார்த்தோம். மேல் அறையினுடைய சில காரியத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி, இன்னைக்கு மேல் அறைக்குரிய காரியத்தையே உங்களிடத்துல பேச மன வாஞ்சையா இருக்கிறேன். நேரம் கடன்னு ஓடினபடினால நான் ஒரு விஷயத்தை காட்டுறேன். நான் வருகின்ற வாரத்தில் திருப்பி என்ன பண்ணுறவங்களோடு கூட பேசுகிறேன். இப்போது சைனாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை குறித்து பேசிட்டு நான் வேத வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்னாடி நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்குள்ளே வந்துடுவோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1 அதிகாரத்தின், என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம். 1 அதிகாரம் போன வாரம் வாசித்தோம், 2வது அதிகாரத்துக்குள்ளே கடந்து வந்துடுவோம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் 2வது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தின் 1 வசனத்திலிருந்து வாசிங்க சகோதரர். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு என்ன பண்ணாங்க, எப்போ வந்தாங்க, எந்த நாள்ல, பெந்தகோஸ்தே இந்த நாள் ரொம்ப பிரதானமான நாளாய் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிற நாள். அல்லேலூயா. இந்த நாள் ரொம்ப பிரதானமா சொல்லு, கிரேக்க பாஷையில 50வது நாள் என்று சொல்லப்படுகிறது. கிரேக்க லத்தீன் மொழியில இது என்னது நாள், 50வது நாள். அதாவது ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இது என்னப்பா எப்படியா இருந்தாலும் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த 50 நாள் ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. இப்போ பெந்தகோஸ்தே என்னும் நாள், அந்த 50வது நாள் வரும்பொழுது நடக்கிற சம்பவத்தை தான் நம்ம எங்க பார்க்கிறோம், இந்த வேத பகுதிகளை நம்ம வாசிக்க கேட்கிறோம் இல்லைங்களா. இப்போ பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது வாசிங்கப்பா, அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க, ஒருமனப்பட்டாங்கன்ட்டு போன வாரத்தில் எந்த கடைசியா ஜெபிச்சோம், எதற்காக ஜெபிச்சோம் மறந்துட்டோம். எங்க பிரதர், ஆரம்ப ஜெபமே மறந்து போச்சு. பரிசுத்த ஆவியை கேட்டு அதுக்கு எதுக்கு என்னதுக்கு ஜெபிச்சோம், ஒருமனம் கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா இங்க உட்காந்துக்கிற பாதி பேருக்கு சிந்தை வெளியே இருக்குது. அல்லேலூயா.
பாதி பேருக்கு சிந்தை எங்க தான் இருக்குது? ஒரு மனதை கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ஒரு மனம் இல்லை என்றால் எந்த இடத்திலும் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பக்கத்துல உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்கிறான்னு கேட்டா இல்ல, அவன் வேற எதையோ கதையை நினைச்சு உட்காந்துக்கிறான். ஒருத்தன் வால் கிளாக்க பாக்குறான், ஒருத்தன் எப்ப இவரு முடிப்பாருன்னு பாக்குறான், ஒருத்தன் எப்ப என்ன அனுப்புவாருன்னு பாக்குறான், ஒருத்தன் அடுத்த கட்டத்துக்கு ஆயத்தமா இருக்கிறான். ஒரு மனதின் இருக்கிற இடம் மேல் வீடு. அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் எங்க வந்தாங்க? மேல் வீட்டுக்கு வந்தாங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கங்கள் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் இறங்கிற்று. நல்லா புரிஞ்சுங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியா ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. இப்போ நம்ம உள்ளதா இருக்கிறோம். இங்க சுழல் காற்றையும் காணும், அபிஷேகத்தையும் காணும். நான் ரெண்டு காரியத்தை குறித்து இந்த வாரத்தில் சொல்லப்பட்ட ரெண்டு காரியம் இங்க நோட் பண்ணிக்கங்க. ரெண்டு காரியத்தை இங்க சொல்லியிருந்தாங்க. என்னென்ன காரியம் சொல்லியிருக்கிறாங்க? இந்த 3 அதிகாரத்துக்குள்ள 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனம் போன வாரம் ஜெபிச்சோம் இல்லைங்களா? ஒரு மனம் தேவை, அதை கடைசி வரைக்கும் பேசிட்டே இருப்போம். அதுக்கு அடுத்தது ரெண்டு காரியத்தை முக்கியத்துவம் படுத்தி இருக்கிறாங்க. அதுதான் நம்ம அறியாம இருந்தோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியாது. சரி வாசிப்போமா? ரெண்டு வாசிங்கம்மா. அப்பொழுது பலத்த காற்று, ஒரு காற்றை குறிச்சு இங்க பேசப்பட்டது. ரெண்டாவது அக்கினிமயமான காரியத்தை குறிச்சு. இந்த 2 காரியத்தை குறிச்சு அடுத்த வாரம் உங்களுக்கு என்ன பண்றது சொல்றேன். நான் அடுத்த வாரம் பேசுறேன். இந்த வாரம் வந்து நான் இதை குறித்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆவியானவர் அதை காட்டல. அடுத்த வாரம் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறேன் இந்த காரியத்தை குறித்து. அல்லாமலும் இங்க பாருங்க, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியா ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் என்ன பண்ணி அது நிரப்பெற்று. அது நிரப்புவதற்கு காரணம் என்னன்னா அங்க எல்லாரும் ஒரு மனம். அப்ப ஒரு மனது கொஞ்சம் கவனிங்க. இங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா, நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா, நலமான காரியத்தை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை தர வேண்டுமானால் நம்மளுக்கு தேவையெல்லாம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம். இதுலயே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், வேற எதுனா நீ சம்பாதிச்ச சம்பாதனை வேற எங்கன்னா போயிடும். அல்லேலூயா. ஒருத்தன் ஐஸ்வர்யத்தை வச்சு மட்டுமே வாழ்ந்துட முடியாது. அப்படி வாழ்ந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? நான் நேத்து ஒரு காரியத்தை பற்றி பேசியிருந்தேன். ரத்தன் டாட்டாவை குறித்து பேசியிருந்தேன். அவர் இருக்கிறதுல ரொம்ப பெரிய பணக்காரர். அவர் 60% ஷேர் என்ன பண்ணிட்டாரு, ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டாரு. பெரிய பணக்காரன். 110 கம்பெனிங்க இருக்குது டாடா குரூப்பில். அந்த 110 கம்பெனியில் இந்த சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அதுதான் எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு. அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இதில் வர எல்லா ஷேர்ஸையுமே 60% என்ன பண்ணாங்க, ட்ரஸ்ட்டு கொடுத்தாங்க. பெரிய பணக்காரன். அவருக்கு முன்னாடி என்ன பண்ணார், அவர் சின்ன ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தார். ரத்தன் டாட்டா ஒரு நாள் ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தார். அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த ரிலையன்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ஒரு பெரிய வீடு கட்டுறாங்க. அவங்க எத்தனை அடுக்கு கட்டினாங்க? எத்தனை அடுக்குப்பா கட்டினாங்க? தெரியாதா? என்னடா என்னென்னத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? எது தெரியுமா என் உண்மை ஸ்டோரி? தெரியுமா? இதெல்லாம் என் உண்மை கதை. எது? வேதத்துல எனக்கு தேவன் எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா? என்னுடைய கதைகள் எல்லாம் இதுக்குள்ள தான் இருக்குது. என் வாழ்க்கை இதில் தான் இருக்குது. என் சரித்திரம் இதில் தான் இருக்குது. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, சங்கீதங்களின் புத்தகம் 139வது சங்கீதத்துல 16வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்கள் ஒன்றாகிலும் உருவேற்படுவதற்கு முன்பாக அவை உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புத்தகத்தில் எழுதி இருக்கிறது அல்லவா? இதுதான் எழுதி என்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சரீரத்தை, சுய சரீரத்தை எனக்கு தேவன் என்ன பண்றாரு, மாத்தி கொடுத்துட்டாரு. இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு என்ன வரமாட்டேன். தப்பு இல்ல, மாத்திக்குங்க. என்ன பண்ணுங்க? மாத்திக்குங்க. ஆச்சரியமான ஒரு அன்பினால தேவன் ஒண்ணு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு. அந்த அன்பை ஒரு நாளும் புறக்கணிச்சு விடாத. அந்த அன்புக்கு ஈடா எந்த அன்பை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதெல்லாம் கொஞ்ச நாள் தான்.
இந்த எப்ஸ்டைன் ஃபைலை பிரித்த காலத்தில் எல்லாம் அப்படியே ஆச்சரியமாக பார்த்த அதை பார்த்தீங்களா ஜனங்க அப்படியே நின்றுந்தாங்களான்னு பார்த்து அடுத்தது என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு காரியம் வந்துச்சு, தான் கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா எப்ஸ்டைன் ஃபைலை தூக்கி ஓரம் போட்டான், இப்போ கேஸுக்கு போயிட்டான். அடுத்தது பெட்ரோலை கொடுத்தான், பெட்ரோல்லாம் இல்லைன்னா காலையில் போய் பார்க்குறோம் எப்ஸ்டைன் ஃபைலை பாரு, ஐயோ அதை விட்டுருங்க, இப்போ பெட்ரோல் எல்லாம் வண்டி என்ன பண்ண முடியாது. இதுதான் மனுஷனுடைய சத்துரு தந்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து 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 என் ஞாபகத்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு போறான், உலகம் முழுவதும் அலைய விடுறானே தவிர தேவனுக்குரிய சிந்தையா நாங்க இருப்பது இல்லை. உன் வாழ்க்கை இதுல தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, ஆச்சரியமான அன்பினாலே என்னை தெரிந்து கொண்டீர். அங்க நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இவ்வளோ ஆச்சரியமா என்ன உருவாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் யோசனை பண்ணியிருப்பீங்க, உன் சரீரத்துக்குள்ள இந்த சதைக்குள்ள என்ன பண்றாரு ஆண்டவர், ஒரு லேயரை கொண்டு வந்து இன்னொரு லேயரை கொண்டு வந்து அந்த லேயருக்குள்ள ரத்த நாணங்களை கொடுத்து அந்த ரத்த நாணங்கள் அந்த லேயர்ல அந்த சதைக்குள்ள அடைத்து கொள்ளாதபடிக்கு அந்த சின்ன குழாய் வழியா ஒரு ரத்தம் அனுதினமா வந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஓடத்தக்கதாக தேவன் அற்புதமா உன்னை உருவாக்கி இருக்கிறாரு. அதை குறித்து என்னைக்குன்னா சிந்திச்சிருக்கிறீங்களா, யோசிச்சிருக்கிறீங்களா? ஆண்டவரே என் கையும் காலம் அழகா முளைக்கத்தக்கதாக, அல்லேலூயா, என்னை இவ்வளவு அழகா படைச்சிருக்கிறீ ஆண்டவர்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கிறீங்களா? அதெல்லாம் யோசிங்க. கர்த்தர் நம்மளை இன்னைக்கு உண்டாக்கி இருக்கு. இப்படி வச்சுமாம நம்மளை குருடனா உண்டாக்கி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? நம்மளை செவிடனா, ஊமையா, ஒரு கை ஒரு கால் முடமா எப்படி இருந்திருக்கும்? யோசனை பண்ணி பாருங்களா. ஆனா இன்னைக்கு என்ன திடகாத்திரமா வச்சிருக்கிறாரு. சின்ன சின்ன காரியம் இருந்தாலும் கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வாரு. அல்லேலூயா. ஆனா ஓடுவதற்கு பலனை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நான் நினைப்பேன், நீங்கள் நினைக்கிறீங்களே, நான் நினைப்பேன் 2013 நம்ம காலை தூக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் நான் எப்படி நின்றுருப்பேன் சொல்லுங்க? ஒரு காலோடு கூட என்னால் நின்றுருக்க முடியாது. ஒரு காலோடு கூட எவ்வளோ நாள் நிற்க முடியும்? ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்றாரு, அந்த காலை எடுக்கக்கூடாதபடிக்கு என்னை நிலைத்திருக்க செய்திருப்பது அவர் கிருபையே. பக்கத்தில் கை சொல்லு, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. நான் பாதை மாறின போதெல்லாம் நீ பார்த்து கொண்டது அவருடைய கிருபைதான். அங்க வேதம் அழகா சொல்லுகிறது, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்த நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் எல்லாரும் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு மனம் இருந்தாதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை முதல்ல உங்ககிட்ட வரும். நீ சமக்குள்ள வந்து பக்கத்துல இருக்கிறவங்க கூட எனக்கு ஒரு மனம் இருக்கணும்னு நினைக்க கூடாது. தேவனோடு கூட நான் ஒரு மனமா இருக்கணும். நான் இங்க சபையில வந்து என்ன தெரியுமா, அக்கா மாதிரியே நான் இருக்கணும்னு பார்த்தனா அக்கா பயங்கரமானது, நான் அண்ணன் மாதிரியே இருப்பேன்னு பார்த்தனா அண்ணன் அதுக்கு மேல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எல்லாரும் இங்க வேஷம் போடுறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இங்க யார்தான்? வேஷதாரிகள். நான் ஆண்டவர் போல இருக்கணும் நினை, ஆண்டவரோடு கூட என் மனம் இருக்கணும் நினை. நோவாங்க யாரையும் சார்ந்தில்லை, அவன் மனமெல்லாம் ஆண்டவரோடு கூட இருந்தது. நீ ஆண்டவரோடு கூட இருப்பாய், ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகம் உன்னை தொடுவதை நீ காண்பாய். அந்நிய பாஷைகளை நீ கேட்காமலே உன் நாவிலே பிறக்கும். நல்லா புரிஞ்சுக்கொள். சைனாவில் நடந்த ஒரு சம்பவத்தை உனக்கு சொல்றேன். சைனா ஒரு கம்யூனியன் தேசம். சைனா எப்படியாப்பட்ட தேசம்? என்ன கம்யூனிஸ்ட் தேசம்னா என்ன தெரியுங்களா? கம்யூனிஸ்ட்னா என்ன தெரியுங்களா? கடவுள் இல்லை என்று சாற்றுகின்ற ஒரு தேசம். அங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட தேசத்துல நடந்த ஒரு காரியத்தை குறித்து தான் உங்களோடு கூட பேச போறேன். அங்கே அப்படியாப்பட்ட கம்யூனிஸ்டியமான தேசத்துல 1995 நடந்த ஒரு சம்பவம். அங்க ஒரு சின்ன அறைகளை எடுத்துக்கொண்டு அந்த அறையில ஒரு சிலர்லாம் என்ன பண்ணாங்க, தேவனை துதிக்கத்தக்கதாக சாண்டன் என்ற ஒரு இடம், அந்த 1995 அந்த கம்யூனிஸ்ட் சைனால சாண்டன்ற ஒரு சின்ன பகுதியில் என்ன பண்ணாங்க, இந்த சம்பவம் நடக்குது.
அங்க ஒரு கூட்டு ஜனங்கள் என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் தேசமா இருக்கிறபடினால சத்தம் போட்டு உங்களை போல என்ன பண்ண முடியாது. நம்ம சத்தம் போட்டு என்ன பண்றோம், ஆண்டவரை துதிக்கிறோம், பாடுறோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு நம்மளை திட்டாத ஜனங்களே கிடையாது இந்த பட்டணத்துல. சிலர்லாம் சொல்லுவாங்க, படுபாவிங்க என்னைக்கு ஓய்ஞ்சு போவானுங்கன்னு தெரியல, ஓய்ஞ்சு போனா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற கூட்டத்தின் மத்தியில் தேவன் என்ன பண்றாரு, உங்களை என்னையும் துதிக்க வைக்கிறாரு இல்லையா. இப்படியாப்பட்ட தேசத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனால் கம்யூனிஸ்ட் தேசத்துல ஆண்டவர் இந்த மாதிரி சத்தம் போட்டுலாம் துதிக்க முடியாது. அங்க சத்தமே இல்லாம துதிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவான போது அங்கே ஒரு அறையை எடுத்துக்கொண்டு ஒரு சில கூட்டத்தாரெல்லாம் என்ன பண்றாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. இப்படின்னு ரொம்ப மெல்லிய சத்தத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மைக்கெல்லாம் போடல, பேண்டு வாத்திய கருவி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க மனம்லாம் என்ன தெரியுமா, ஒரு மனம் இருந்தபடினால ஆண்டவரை துதிக்கணும் 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 துதிக்கணும்னு சொல்லிட்டு துதிப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, சிலர் எழும்பி அங்கே வந்து பிரசங்கம் பண்ணி இப்படி துதித்து கொண்டு இருக்கும் போது ஒரு நாள் அங்கே உள்ள கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த காரியத்தை நம்மோடு கூட வைத்துக் கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி இது பலருக்கு காட்டி என்ன பண்ணலாம், கர்த்தரை குறித்து நம்ம சொல்றதுக்கு நம்மளால ஸ்ட்ரைட்டாக போய் என்ன பண்ணல, அந்த தேசம் அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் தேசமாக இருக்கிறபடினால கர்த்தரை குறித்து சொல்ல முடியாது, சத்தமாக பேச முடியாது, ஒருத்தர்கிட்ட போய் தேவ அன்பை குறித்து பேச முடியாது. அதனால என்ன பண்ணலாம், ஒரு வீடியோ எடுத்து என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் கொஞ்சம் அனுப்பி விடுவோம். ஒருவேளை தேவனை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த இடத்துக்கு வந்து எங்களோடு கூட என்ன பண்ணால் அமைதியோடு கூட தேவனை துதிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த வீடியோ 1/2 மணி நேரம் வீடியோ எடுத்தாங்களாம். எடுத்து முடிந்து அதுக்கு அடுத்த வாரத்தில் அடுத்த சர்வீஸுக்கு என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, அடுத்த வாரம் எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு சகோதரி வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து கொண்டு இருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம். அவங்க நல்லா பிரசங்கித்து கொண்டு இருக்கும் போது திடீர்னு அந்நிய பாஷையில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாடலை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, அந்த ஒரு மனதின் ஆவி அங்க இருந்தபடினால எல்லாருமே இந்த அந்நிய பாஷையோடு கூட இணைக்கப்படுறாங்க. இணைக்கப்பட்டு எல்லாருமே அந்நிய பாஷையை ரொம்ப வெளியே சத்தம் கேட்கக்கூடாது, ஏன்னா அங்கே மரண தண்டனை கூட விதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கிறபடினால அந்த ஆவியின் அபிஷேகத்தில் அந்த அம்மா பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்கின்ற எல்லாருமே ஒரு மனதின் ஆவி இருக்கிறபடினால ஒருத்தர் மேலே ஆவியானவருடைய கரம் இறங்கி கொண்டே வருகிறது. எல்லாரையும் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா நவமான பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ரெக்கார்டிங் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. இந்த ரெக்கார்டிங் முடிந்து சர்வீஸ்லாம் முடிஞ்சு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அந்த ரெக்கார்டிங் பண்ணுற சகோதரர் அதே இடத்துல உட்கார்ந்து கொண்டு அதை நம்ம எல்லாருக்கும் அனுப்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அதை எடிட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் எடிட்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க ஆரம்பத்தில் இந்த சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிஸ் பேசுவாங்க, சைனா பாஷையில் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்நிய பாஷையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வீடியோ எடிட்டிங் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவம், அந்த சகோதரி நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பக்கத்தில் பரிசுத்த ஆவியானவர் மகிமை நிறைந்தவராய் நின்றிருந்ததை இந்த சகோதரன் பார்க்கிறான். அந்த சகோதரி மீது அவருடைய வல்லமை இறங்க 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 அவர்கள் என்ன பண்றாங்க, அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சு அந்நிய பாஷையில பாடுறாங்க. இந்த பாடலை கேட்கின்ற எல்லா ஜனங்களும் அதே அந்நிய பாஷையில் என்ன பண்றாங்க, ரொம்ப சத்தம் வெளியே கேட்க கூடாதபடிக்கு அழகா அந்நிய பாஷையில் என்ன பண்றாங்க, பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அது ஒருவரை தொட்டு நம்மளுக்கு தான் அந்நிய பாஷை வந்தா நம்மளோட கூட என்ன ஆயிடும் அப்படின்னு ஸ்டாப் ஆயிடும் இல்லைங்களா. அங்க அப்படி இல்லை, அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் அங்க செபிக்கிறாங்க. ஒரு மனதின் ஆவியா இருக்கிறபடினால அந்த நவமான பாஷை ஒரு பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை தொட்டு சபை முழுவதும் என்ன பண்ணாங்க, நவமான பாஷையை பேசுகின்றார்கள். அப்ப நடந்த காரியம் எதிரமா, அங்கே மேண்ட்ரின் என்ற அந்த தலைப்பில் என்ன பண்ணாங்க, அவங்க சைனீஸில் தானே பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த தலைப்பு போட்டு ஹெட்லைன்ஸ் ஓடிங்குது. அதில் அவங்க அந்நிய பாஷையில் பேசும்போது அங்கே நடந்த ஒரு காரியத்தை அண்டர்லைன் பண்ணினேக்குது. அந்த கம்ப்யூட்டர் வந்து அண்டர்லைன் பண்ணினேக்குது. என்ன சொல்லிச்சான், கர்த்தரின் காலத்தின் முடிவு நேரிட்டது. அவங்க பேசின பாஷையின் அர்த்தம் காலத்தின் முடிவு நேரிட்டது, அன்பின் வெளிப்பாடு வந்தாயிற்று. அங்க அபிஷேகம் நிரப்பப்பட அந்த அந்நிய பாஷையின் அர்த்தம் அந்த டேப்பில் ரெக்கார்டிங் ஆனபடினால அந்த வீடியோவில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அங்கே கீழே அண்டர்லைனில் வந்துனே இருக்குது, காலத்தின் முடிவு நேரிட்டது, அன்பின் வெளிப்பாடு வந்தாயிற்று, எழும்பு எழும்பு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண எழும்பு என்று சொல்லி அந்த அந்த சகோதரி பேசின அந்நிய பாஷையினுடைய அந்த அந்நிய பாஷை வரும்போதெல்லாம் இந்த விளக்கம் அங்கே டைட்டில் ஓடி இருக்குது. காலத்தின் முடிவு நேரிட்டது,
அன்பின் வெளிப்பாடு வந்தாயிற்று. எழும்பு எழும்பு ஆத்துமாவை அறுவடை பண்ண, எழும்பு எழும்பு ஆத்துமாவை அறுவடை பண்ண என்று அவர்கள் சொல்லுகின்ற அந்த அந்நிய பாஷையின் அர்த்தங்கள் அங்கே வர வர அங்கே பார்க்கின்ற மனிதனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அங்கே அந்த டிவியிலே காண்கின்றான். அந்த சகோதரி பேசும்பொழுது அவருடைய வல்லமை அவர்கள் மீது இறங்குவதையும், அந்த அது இறங்குகின்ற அந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட அந்த சகோதரி நவமான பாஷைகளை பேசுவதையும், அவர்கள் பேச 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 அதனுடைய அர்த்தத்தின் காரியத்தை இங்கே பார்க்கிறான். அது அழகாய் வெளிப்பாடுகளோடு கொடுக்கிறது. காலத்தின் முடிவு நேரிட்டது, காலத்தின் முடிவு நேரிட்டது, காலத்தின் முடிவு நேரிட்டது. அன்பின் வெளிப்பாடு வருகிறது. எந்த மனிதன் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டானோ அந்த மனிதனிடத்திலிருந்து அன்பின் வெளிப்பாடு புறப்பட போகிறது. அன்பின் வெளிப்பாடு புறப்பட போகிறது. அந்த மனுஷன் ஆவியின் பலத்தோடு கூட அந்நிய பாஷைகளை பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல, ஆத்தும அறுவடை செய்ய அவன் முன்குறிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அங்கு வெளிப்பட்டது. இது எப்ப நடந்தது தெரியுமா? 1995ஆம் ஆண்டுல. இன்னைக்கு சைனாவை போய் பாருங்க. இன்னைக்கு சைனால அநேக இடத்துல தேவனை குறித்து சொல்லுகின்றவர்கள் எழும்பி விட்டார்கள். அன்று மௌனமா இருக்கும் பொழுது ஒரு மனதின் ஆவியோடு கூட ஒரு கூட்ட ஜனம் செய்த ஒரு பெரிய காரியம்தான். ஒரு மனத்தோடு கூட இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு மனம் நம்ம இடத்துல இல்லை. அதனால பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்க மாட்டேங்குது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இங்கே இறங்காதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு ஒரு மனம் இல்லை, ஒரே சிந்தை இல்லை. நம்ம எல்லா ஆளுக்கு ஒரு விதமா சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இங்க நினைச்சீங்க, ஆண்டவரே நான் ஏன் இன்னும் அபிஷேகத்தை பெறாம இருக்கிறேன்ட்டு எத்தனை பேர் நினைச்சிருப்பீங்க? உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அதை குறித்து கவலை இல்லை. உன் கவலை என்ன தெரியுமா? நாளைக்கு உன் வாழ்க்கையினுடைய ஆதாரம் என்னதென்று நீ தேடிக்கொண்டே இருக்கிற. அது நிலையில்லாதது என்பதை நீ மறந்துட கூடாதபடிக்கு சத்ருவானவன் என்ன பண்ணா தெரியுமா? உன் சிந்தையை ஆளுகை செய்து பரிசுத்தத்துக்குள் உன்னை கடந்து வராதபடிக்கு பாவத்துக்குள்ளேயே உன்னை வைத்திருக்கிறான். அந்த பாவம் உனக்கு மேன்மையாய் தெரிகிறது. ஆனா கர்த்தரை குறித்து சத்தம் போட்டு சொல்ல முடியாத ஒரு தேசத்துல இருக்கிற ஒரு மகள் மீது ஆவியின் அபிஷேகம் இறங்குது. அந்த மக தன்னை ஒப்பு கொடுக்கிற, ஆண்டவரே நான் இன்னும் உன்னை தேடன, ஆண்டவரே இன்னும் ஆவியின் அபிஷேகத்தோடு கூட, இன்னும் ஆவியின் அபிஷேகத்தோடு கூட ஏதோ தகப்பனே உன்னை தேட வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுகின்றார். காலத்தின் முடிவு நேரிடுச்சு, அன்பின் வெளிப்பாடு வந்தாயிற்று. எழும்பிடு எழும்பிடு என் மகனே, ஆத்துமாறுவடை காலம் இதுவே. எழும்பிடு எழும்பிடு என் மகளே, ஆத்துமாறுவடை காலம் இதுவே. காலத்தின் முடிவு நேரிட்டது, அன்பின் வெளிப்பாடு வந்தாயிற்று. காலத்தின் முடிவு நேரிட்டது, அன்பின் வெளிப்பாடு வந்தாயிற்று. எழும்பிடு எழும்பிடு என் மகனே, ஆத்துமை அறுவடை செய்திடவே. எழும்பிடு எழும்பிடு என் மகனே, ஆத்துமை அறுவடை செய்திடவே. காலத்தின் முடிவு வந்தாயிற்று. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர்கிட்ட கேளு. ஒரு மன ஆவியை ஊற்றிடுமே, ஒரு சிந்தையாய் மாற்றிடவே. ஒரு மன ஆவியை ஊற்றிடுமே, ஒரு சிந்தையாய். எல்லாம் கண்களை மூடி ஒரு கருத்தை இருதயத்துக்கு நேர கொண்டு வா. ஒரு கருத்தை சிரசின் மேலவே ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிற இருளின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு விலகட்டுன்னு சொல்லு.
நான் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் என் இருதயத்துல தங்கி இருக்குது ஆண்டவர், அதெல்லாம் என்னை விட்டு போட்டேன்னு சொல்லு, என்னை விட்டு போட்டேன்னு சொல்லு. நிமா ஷிமே தோனரு துனி நியாலாதான ரைக்காராதானரியா ஓ ஷஹலதானரிகா மௌதானரியா. ஆண்டவருடைய இருதயத்தின் சத்தம் உன் இருதயத்துக்குள்ள கடந்து செல்லத்தக்கதாக அவருடைய கரம் உன் கரத்தோடு கூட இணைக்கப்படுகிறது. உன் இருதயத்தில் இருக்கிற இருளின் காரியத்தை இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் அங்கே ஆளுகை செய்கிறது, வெளிச்சம் ஆளுகை செய்கிறது, வெளிச்சம் ஆளுகை செய்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என் சிந்தையை சத்துருவானவன் ஆளுகை செய்யாதபடி, ஆண்டவரே என் சிந்தையை சத்துருவானவன் ஆளுகை செய்யாதபடிக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் ஆளுகை செய்யட்டும் சொல்லு. ஆண்டவருடைய அபிஷேகம் ஆளுகை செய்யட்டும் சொல்லு. உன் சிரசின் மேல ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் கரத்தின் ஆணி கடாவப்பட்ட இடத்திலிருந்து வருத்துடின ரத்தத்தின் பெருந்துளிகள் எல்லாம் உன் சிரசின் மேல இறங்குது, உன் சிரசின் மேல இறங்குது. ஒரு புதிய அபிஷேகம் உன்னை தொடுவதை காண்கின்றாய், ஒரு புதிய அபிஷேகம் உன் மீது கடந்து வருவதை நீ காண்பாய்.